ராணி. உன்னுடைய கொலைய நான் கலைய மாத்துறேன். இல்லை வேண்டாம், இது உனக்கு எங்க கிடைச்சது? லில்லிக்கு நீ தேவை. கதிரை தொடக்கத்தில் செபாஸ்டியன் கேட்லாஸோட வீடு தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, இது நடக்கக்கூடாது. லில்லி வெளியே வா. பற்றி எரிஞ்சிட்டு இருந்த வீட்டுக்குள்ள அவளோட மகன லில்லி மாட்டிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாறதுக்காக அவர் வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்றாரு. வீட்டுக்குள்ள பற்றியறி நிருப்பம் லில்லியோட அருள் சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. செபாஸ்டியன் எப்படியாவது அவளை காப்பாத்தலான்னு முயற்சி பண்றாரு. கஷ்டப்பட்ட அவர் லில்லியோட அறைய தேடி கண்டுபிடிக்க, லில்லி நான் வந்துட்டேம்மா, அப்பா இங்க வந்துட்டேன், நான் இங்க இருக்கேம்மா, உனக்காக நான் இங்க இருக்கேன். நீ எனக்காக இல்லப்பா. இல்லை வேண்டாம், நீ என்ன காப்பாத்தல. கிட்மேன். ஹலோ செபாஸ்டியன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 3 வருஷம், 3 வருஷமா நீ எங்க இருக்கு? நான் பல இடத்துல தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருக்கிற இடத்த விட்டுட்டு கண்ட இடத்துல தேடினா நான் எப்படி கிடைப்பேன்? சரிதானே? அப்ப இத்தனை விட்டு ஏன் இப்பைக்கு வந்த? நீ என்னை கண்டுபிடிக்கல, ஏன்னா அவங்க உன்னை கண்டுபிடிக்க விடலை. அமைதியாரு செபாஸ்டியன். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி அமைதியா இருக்க முடியும்? பேக்கனில் நடந்ததெல்லாம் கடந்த காலம், நீ அதை மறந்தாகணும். அந்த சம்பவத்தெல்லாம் காரணம் யாரு என்ன அப்படின்றத பத்தி நான் பல தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே விட கிடைக்கல. உங்ககிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அந்த மோபியஸ். நான் இதுக்காக தான் இங்கே இருக்கேன். இது உனக்கு எங்க கிடைச்சது? லில்லி உயிரோட தான் இருக்கா. லில்லி செத்துட்டா. அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சு நான் பார்த்துட்டேன். அவளை அடக்கம் பண்ணும்போது கூட கூட தான் இருந்தேன். நாங்கள் நினைச்ச வரலாறு கூட திருப்பி எழுத முடியும். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் என் இருட்டிலேருந்து வெளியே வந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்லணும். லில்லி உயிரோட தான் இருக்கா, ஆனா அவ எங்க கிட்ட இருக்கா. ஆனா அவ இப்ப ஆபத்துல இருக்கா. அவளை காப்பாத்த நீ வேணும். நானா? அவளை நீங்க என்ன பண்ணீங்க? மேல இருந்து கையடுறான் என்ன? சொன்ன உடனே நீயா வருவேன்னு எதிர்பார்த்தேன் செபாஸ்டியன். இந்த கர்மத்துக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லை. எங்களுக்கு நீ தேவை, லில்லிக்கு நீ தேவை.
செபாஸ்டியன் கண்டுபிடிக்க மோபேஸோட இடத்துல இருந்தாரு. அங்கதான் அவங்க முதல் பாகத்துல பேக்கன் ஹாஸ்பிட்டல பார்த்த அதே ஸ்டெம் இன்ஜினை திரும்ப உருவாக்கி இருக்காங்க. அதை விட ரொம்பவே அட்வான்ஸா. போன பாகத்துல ஸ்டெம் இன்ஜின் கோளாகிறதுக்கான மெயின் காரணம் அதுல பயன்படுத்தப்பட்ட ரூவிக்கோட பிரெயின் தான். கரப்டடான கஷ்டங்கள் நிறைஞ்ச பிரெயினால இந்த மொத்த மிஷினே கரப்ட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்தினாலதான் எந்த ஒரு டிராஜடியும் இல்லாத ஒரு குழந்தைய நாங்க தேர்ந்தெடுத்தோம். அந்த குழந்தை தான் இவரோட மகளான லில்லின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல செபாஸ்டியன் கேட்டு கோவத்துல துடிக்கிறாரு. ஆனா அவங்க சொல்றதை கேட்கறத தவிர வெறும் செய்ய முடியாத நிலைமையில அவர் இருந்தாரு. லில்லி ஒரு சக்சஸ் ஆன ஸ்டெம் இன்ஜினா இருந்தாலும் கொஞ்ச நாளாவே அவளோட சிக்னல் எங்களுக்கு வீக் ஆகிட்டு இருக்கு. அவ ஸ்டெம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கா. ஸ்டெம் நாங்க சரி பண்றதுக்கும் லில்லியை காப்பாத்துறதுக்கும் மோபியஸோட ஏஜென்ட்ஸை நாங்க அமுச்சு வச்சோம். ஆனா அவங்களோட சிக்னல் உங்களுக்கு கிடைக்கல. இதை சரி பண்ண முன்ன விட்ட அவரால முடியாது. ஒண்ணு நீ பொண்ணை காப்பாத்து, இல்ல ஸ்டெம்மோட சேர்ந்து அவளும் அழிய விட்டுருன்னு அவன் அங்கிருந்து போக செபாஸ்டியனுக்கும் வேற வழி இல்ல. இத்தனை நாளா இறந்து பட நினைச்ச தன் மகளை காப்பாத்துறதுக்காக செபாஸ்டியன் இதை செய்ய ஆயத்தமானாரு. ஸ்டெம் இன்ஜினுக்குள்ள மறுபடியும் இணைய அவர் முடிவு பண்ணியிருந்தாரு. கிட்மேனோட உதவியால ஸ்டெம் இன்ஜினுக்குள்ள அவர் மீண்டும் நுழைகிறாரு. ஸ்டெம் இன்ஜின் நுழைஞ்ச செபாஸ்டியனுக்கு வெளியிருந்து கிட்மேன் ஒரு அலைபேசி மூலியமா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப செபாஸ்டியன் உதவிக்கு மோபியஸோட ஏஜென்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இவனோட டீம்மேட்டர் தான் வில்லியம் பேக்கர் அப்படின்ற ஒருத்தன். இவனை கண்டுபிடிச்சா ஈஸியா தன் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு செபாஸ்டியன் அவங்கள தேட முயற்சி பண்ண அந்த தான் அவர் வினோதமான விஷயத்த கவனிக்கிறாரு. யாரோ ஒருத்தன் திரும்ப திரும்ப வினோதமா சாகுறத அவர் கவனிக்கிறாரு. அதுதான் இவர் தேடிக்கிட்டு இருந்த பேக்கர். இவனை யாரோ ஒருத்தன் ஒரே போட்டால கொன்னு திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி செஞ்சிருக்கான். விஷயத்த அவர் வினோதமா பார்த்தபடியே மற்ற டீம் மெம்பர்ஸை தேட ஆரம்பிக்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. இங்கதான் இவருக்கு இந்த இடத்துல ஒரு போட்டோ சைக்கிள் ஒருத்தன் இருக்கான். மனுஷால கொலை பண்றத கலைத்துவமா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றத அவரு புரிஞ்சுக்கிறாரு. மேலும் இந்த இடத்துல அவனால கொல்லப்பட்ட ஏகப்பட்ட பிணங்களையும் கவனிக்கிறாரு. செபாஸ்டியன் அங்கிருந்து ஒரு கதவை திறக்க அடச்ச யாரு பார்த்த வேலை இது? திடீர்னு அவரை ஏதோ ஒன்று துரத்த ஆரம்பிச்சது. செபாஸ்டியன் கஷ்டப்பட்டு அதில் தப்பிக்க முயற்சி பண்றாரு. கையில் ரம்பத்தோட அவரை அறுக்காது முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. பல தலைகளையும் பல கைகளும் கொண்ட ஒரு கொடூரமான உருவமா அது இருந்துச்சு. கஷ்டப்பட்டு செபாஸ்டியன் அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அட இது என்ன கருமம் பிடிச்சி இடம் இது?
இதைத்தான் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாம ட்ராஜடி பண்ணி டார்ச்சர் பண்ற கொடூரமான மனிதர்களும், யாரை பார்த்தாலும் கொல்ல துடிக்கிற கொடூரமான ஆட்களும் அப்படின்னு இவரை கொல்றதுக்காக அந்த இடத்துல ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு. செபாஸ்டியன் அதெல்லாம் கடந்து தன் வழியில முன்னேற அந்த இடத்துல ஜாம்பிஸ் மோபியஸ் டீம் மெம்பர்ஸை தாக்கிட்டு இருந்துச்சு. அதுல சில செத்து போனாலும் ஒருத்த மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். செபாஸ்டியன் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேச, அங்கதான் அவன் தன்னோட பேர் ஓனில் அப்படின்னும், நான் ஒரு சோல்ஜர்லாம் இல்ல, ஒரு டெக்னீஷியன் தான், இந்த மிஷின்ல இருக்கிற ஹார்ட்வேர் இஷ்யூவை சரி பண்ணாதான் நான் வந்தேன், எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க வந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஓனியல் சொல்ல, செபாஸ்டியன் லில்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்ககிட்ட உதவி கேட்கிறாரு. அவனும் கம்யூனிகேட்டர் மூலியமா எப்படி லில்லியோட சிக்னலையும் மற்றவங்களோட சிக்னலையும் ட்ராக் பண்றதுன்றத சொல்லி கொடுக்குறான். மேலும் பல இடங்கள்ல அவன் செபாஸ்டியனுக்கும் உதவுறான். அங்கிருந்து வெளியே போன செபாஸ்டியன் ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்களை சந்திக்கிறாரு. போன பாகத்துல ஏற்பட்ட ஹாஸ்பிட்டல் படுத்த நினைவுகளையும் மிக கொடூரமான மனிதர்களையும் அவர் சந்திக்க, அங்கதான் அவருக்கு லில்லியோட பொம்மை கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு லில்லியோட நினைவுகள்லாம் நினைவுக்கு வருது. அதுல யாரோ ஒருத்தர் அவளை துரத்துறாங்க. அவ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ மறைஞ்சுக்கிறா. யார் அவளை துரத்துறாங்க, இவன் பயந்து போறா அப்படின்னு சந்தேகத்தோடய அவர் லில்லியோட சிக்னல்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் ட்ராக் பண்றாரு. அங்கிருந்தா அவருக்கு அவளை துரத்துறது வேற யாரும் இல்ல, அந்த சைக்கோ போட்டோகிராஃபர் தான் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. அவன் எந்த அளவு கொடூரமானவன்னு செபாஸ்டியனுக்கு தெரியும். அவன் லில்லியை நெருங்க விடக்கூடாது அப்படின்னு செபாஸ்டியன் அவனை தேட ஆரம்பிச்சாரு. செபாஸ்டியன் அவனை நெருங்கும் போதெல்லாம் அவன் திடீர்னு மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த இடத்தைய அவன் மாத்திக்கிட்டு இருந்தான். மேலும் பல பேரை கொண்டு அந்த கொலைய கலைநயமா ஷோகேஸ் பண்ணியிருந்தான். பல இடங்களை அவர் அவனை பின்தொடர்ந்து லில்லி எங்க அப்படின்னு கேட்டு அவனை சுட்டாலும் அவன் திடீர்னு மறைஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். ஹேய் நில்ல, அந்த பொண்ணு எங்க, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கா? இது எங்க வந்துச்சுங்க? கொடூர ஜந்துக்களை செபாஸ்டியனுக்கு எதிராக ஏன் விட்டுட்டு அவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். இப்போ போயிருக்கிறது சிட்டி ஹாலுக்கு. அந்த சிட்டி ஹால் செபாஸ்டியன் தலைக்கு மேல அந்தரத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. ஓனிலோட உதவியோட அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அவன் சிட்டி ஹால் பில்டிங் நுழையிறத செபாஸ்டியன் பார்த்துடுறாரு. அவனை பின்தொடர்ந்து போக திடீர்னு அந்த பல தலைகளை கொண்ட மிருகம் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. செபாஸ்டியன் அதை கஷ்டப்பட்டு தாக்குறாரு. ஆனா அது அவரை திரும்ப தாக்க ஆரம்பிச்சுது. செபாஸ்டியன் அங்கிருந்த வெடிபொருளை பயன்படுத்தி லாவகமா அதை சுட்டு வீழ்த்திடுறாரு. அதன் பிறகு அவர் அந்த பில்டிங் குள்ள நுழைய உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில ஒரு மோபியஸ் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த போட்டோகிராஃபர் அழிக்கணும் அப்படின்னா இந்த பில்டிங் மேல இருக்கிற எமிட்டரை ஆன் பண்ணணும், அதுக்கான கீ இதுதான் அப்படின்னு கம்யூனிகேட்டர் கையில கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் செபாஸ்டியன் எமிட்டரை தேடி மேல போற வழியெல்லாம் அவர் ஏதோ ஒரு பெண்ணை பத்தின பொருட்களை கவனிக்கிறாரு. மேலும் ஏதோ ஒரு பெண்ணோட புகைப்படம் இருக்கிறதையும் அந்த பெண் கொல்லப்பட்ட செய்தித்தாளையும் அவர் கவனிக்கிறாரு. ஒரு வழியா அவர் இமிட்டரை கண்டுபிடிக்க திடீர்னு அவன் அவரை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அந்த பொண்ணு தேடுறது நீ மட்டும் இல்ல, அவளை கண்டுபிடிச்சா இந்த உலகத்துல என்ன வேணா செய்யக்கூடிய சக்தி கிடைக்கும். அதனாலே அந்த பொண்ணை உன்ன மாதிரியே பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சு அவளை கண்டுபிடிச்சிக்க அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் மறைஞ்சு போயிடுறான். அவர் இமிட்டரை ஆன் பண்ற நேரத்துல அந்த மிஷினை ஆஃப் பண்றதுக்காக போட்டோகிராஃபர் ஏவி விட்ட ஒரு ஜந்து ஒண்ணு இருந்துச்சு. அது செபாஸ்டியன் ஆன் பண்ணும் போதெல்லாம் அது அடிக்கடி மிஷினை ஆஃப் பண்ணிருந்தது. ஆனா செபாஸ்டியன் வீரமா போராடி அதை பொண்ணு மிஷினை ஒரு வழியா ஆன் பண்ணிடுறாரு. ஆனா என்ன இருந்தாலும் அவரால் லில்லிய கண்டுபிடிக்க முடியல. இதோடய அவர் தன்னோட பாதையில திரும்ப நடக்க ஒரு விஷயத்த கேக்குறாரு. இது அவருடைய பழைய நினைவு. தான் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றத அவர் நம்பினாலும் அவரோட மனைவி மட்டும் நம்பவே இல்லை. தான் பொண்ணு தேடி பார்க்கணும், அவ சாகல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி அவங்க பேசி இருந்திருக்காங்க. ஆனா செபாஸ்டியன் அந்த கசப்பான நினைவுல இருந்து வெளியே வா, நம்ம பொண்ணு நம்ம விட்டு போயிட்டா அப்படின்னு செபாஸ்டியன் அவங்க கூட சண்டை போட்டு இருந்தாரு. அந்த நினைவுல தான் அவருக்கு இப்ப ரீகால் ஆயிருந்திருக்கும். அவன் மனைவி சொன்னது சரிதான், உண்மையிலே அவங்க பொண்ணு சாகல, ஆனா இந்த நிலைமையை இப்ப நமக்கு தெரியுது அப்படின்னு குழப்பத்திலே செபாஸ்டியன் அந்த போட்டோகிராஃபரை
தேட பயணிச்சாரு. அங்கதான் அவர் யுகிகோ ஹாஃப்மேன் அப்படின்ற மோபியஸ் மெம்பர் ஒருத்திய சந்திக்கிறாரு. அவகிட்ட தான் அவர் அந்த போட்டோகிராஃபர் சைக்கோவை கொல்றதுக்கான வழியை கேட்கிறாரு. ஏன்னா அவனை கொல்றதை விட அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அங்கதான் யுகிகோ ஒரு விஷயத்த சொல்றா. அவன் ஒரு ஆர்டிஸ்ட், கண்டிப்பா அவனோட ஆர்ட்டை அழிச்சோம்னா நீ அவனை தேடி போக வேண்டாம், அவனே அவனை தேடி வருவான் அப்படின்னு யுகிகோ ஒரு ஐடியா சொல்ல, இதுதான் சரி அப்படின்னு அவனோட ஆர்ட்டை தேடி செபாஸ்டியன் பயணிக்க ஆரம்பிச்சாரு. அவன் ஆர்ட்டை பண்ணி வச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி அதை அழிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியா அவன் ஒரு தியேட்டர்ல தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தியேட்டரையும் தேடி செபாஸ்டியன் அங்க போயிருந்தாரு. இவங்க எல்லாரையும் என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. இந்த ஓட்டம் நமக்குள்ள நல்லா இருக்கு. ஆனா எல்லா ஓட்டத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும், தெரியும்ல? அந்த பொண்ணு அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். விடாமுயற்சி ஒரு கலையா இருந்துச்சு அப்படின்னா அதுல நீ தான் கில்லாடின்னு சொல்லுவேன். உன் அளவுக்கு யாரும் இங்க உயிரோட தப்பிக்கல. அவங்களுக்கு இந்த கலை புரியல. உன் பேத்துல நிறுத்துறா நாதாரி. அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. அவ சேஃபாக இருக்கா என்கிட்ட. இழுவத்த சொல்லிதான் முதல்ல அவளை கடத்தினேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவ பவரை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவளை ஒப்படைக்க முடியும்? அவ சக்திகளை வச்சு நான் இங்க பல படைப்புகளை படைச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கலைக்காத. இதெல்லாம் ஒரு நாள் அந்த நாதாரிக்கு புரியாது. யாரு? யார பத்தி பேசுற நீ? அவெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இதுக்கப்புறம் நான் விட்டு வைக்க போறதும் இல்லை. என் கலை எப்பயுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். பிகாசாவுக்கு ஒரு ப்ளூ பீரியட், நான் நுழையது கிரிம்சன் பீரியட்ரா. அடச்சே, வேண்டாம். இதுதான் என்னுடைய புதிய படைப்பு. வேண்டாம். அருமை. ரத்தத்திலையும் சதையிலையும் ஒரு பொக்கை. வாய மூடா பண்ணோட. இதுக்கு மேல ஒரு கலை இருக்குமா என்ன? அதையும் நான் படைக்கிறேன். அவளுடைய பயம் என்னுடைய ஆதாயம். விட நல்ல படைப்பு இருக்குமா என்ன? திடீர்னு அவன் அங்கிருந்து காணாம போயிடுறான். செபாஸ்டியன் அவனை துரத்த ஆரம்பிச்சாரு. திடீர்னு இடமே கொலாப்ஸ் ஆரம்பிச்சுது. அங்கிருந்தும் அவனை பின்தொடர்ந்த செபாஸ்டியன் ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிடுறாரு. இனிமே ஓட்டமும் இல்ல, உன்னோட ஆட்டமும் இல்ல. ஒத்துக்கிற. இந்த ஆட்டம் எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு. உன்னுடைய கொலைய நான் கலைய மாத்துறேன்.
அதை என் கையெழுத்த கொத்த எழுத்துல போடுறேன்டா. செபாஸ்டியனை நேருக்கு நேரா எதிர்க்க ஆயத்தமானா. செபாஸ்டியனும் தங்கிட்ட துப்பாக்கி மூலியமா அவனை சுட்டு வீழ்த்த முயற்சி போயிட்டு இருந்தாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் மறைஞ்சு இவரை தாக்க முயற்சி பண்ணா இவரும் பதிலுக்கு அவனை தாக்கிட்டு இருந்தாரு. இவன் பண்ற கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் இன்னும் முடிவு கட்டுறான் அப்படின்னு செபாஸ்டியன் அவனை குறிப்பாத்து சுட. இதனாலலாம் என்ன கொல்ல முடியாது. இப்போ நீ சாக தயாராயிடுடா. என் கையில் இருக்கிற தோட்டா சொல்லும் இப்போ யாரு சாக போறாங்க. இன்னும் படைக்க வேண்டிய படைப்புகள் நிறையவே இருக்கு. நீ லெகசிய மொத்தமாவே அழிச்சிட்ட. என்ன நீ பாரு, நீ என்னையே ஒரு மாஸ்டர் பீஸா மாத்திட்ட. இது ரெக்கார்ட் பண்ண மறந்துடாத. கேமரா கையில் இருந்தா நானே பண்ணிருப்பேன். அது எங்க போச்சுன்னு தெரியலையே. அசையாம இரு. ஒரு கடைசி போட்டோவுக்காக. லில்லி அவருக்கு முன்னாடி அவரோட மகளான லில்லி இருந்தா. லில்லிய பார்த்தோன்னு அவர் என்னை பார்த்து பயப்படாத, நான் உன் அப்பா தான் வந்திருக்கேன், என்கிட்ட வா அப்படின்னு பாசமா அவர் கூப்பிட லில்லி அவரை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறா. செபாஸ்டியன் லில்லியை எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த மர்ம பெண் லில்லி கிட்ட என்கிட்ட வா மகளே, அம்மா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல அங்கதான் செபாஸ்டியனுக்கு புரிஞ்சுது காணாம போனவனோட மனைவியான மைரா அப்படின்னு. அவ உனக்கு கிடைக்க மாட்டான்னு மைரா செபாஸ்டியனை தாக்க லில்லி வேண்டாம். செபாஸ்டியன் கண்டுபிடிக்க ஏதோ ஒரு புது இடத்துல இருந்தாரு. அந்த இடம் ரொம்ப விசித்திரமா விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. யாரோ ஒருத்தரோட குரல் அவரை கைட் பண்ணுச்சு. சரியா அந்த இடத்துல நெருப்பால ஆன உருவங்கள் அவரை தாக்குச்சு. அங்கதான் அவர் அந்த குரலுக்கான சொந்தக்காரனை சந்திக்கிறாரு. அவன் தான் ஃபாதர் தியோடோர். இதுக்கு முன்னாடி பார்த்த போட்டோ சைக்காவும் இவனோட ஆள் தான். நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு செபாஸ்டியன் அவங்ககிட்ட சொல்ல, நீ கொன்னதும் தெரியும், நீங்க ஒருவனும் தெரியும், உனக்கு தேவை உன் பொண்ணுதான், அவளை உன் மனைவி மைரா தான் கூட்டு போயிருக்கானதும் தெரியும், அவங்க இருக்கிற இடம் தெரியணும் அப்படின்னா நீ என்னோட ஃபாலோவரா மாறணும், என்னோட கல்ட்ரி சேரணும் அப்படின்னு அவன் இவரை மிரட்டினான். ஆனா செபாஸ்டியனுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மரியாதை சொல்றியா இல்லையா அப்படின்னு அவனை மிரட்ட அவனை சுத்தி அவன் நெருப்பு வர வைக்கிறான். இங்க என்ன விட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, நீ ஏன் என்னை தேடி வருவே அப்படின்னு அவன் செபாஸ்டியனை மிரட்ட போகாத இரு.
செபாஸ்டியன் கண் விழிக்க அந்த நேரத்துல அவங்கள தாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்கள ஒருத்தி சுட்டு கொண்டுகிட்டு இருந்தா. உயிர் பழக்கணும் அப்படின்னா அவங்களை சுட்டு கொள்ளு அப்படின்னு சொல்ல செபாஸ்டியனும் அங்க இருந்த கன் எடுத்துக்கிட்டு அவங்கள தாக்க வந்த எல்லா ஜாம்பிகளையும் சுட்டு வீழ்த்துறாரு. எல்லா ஜாம்பியும் அவங்க சுட்டு வீழ்த்ததுக்கு அப்புறம் தான் அவ பேரு டோரஸ் அப்படின்னு சொல்றா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை யார் அமிச்சதும் எனக்கு தெரியும். நம்மளோட பிளான் அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த இன்ஜினையும் மொத்த மோபியஸை அழிக்கணும் அப்படின்னு அவனை அங்கிருந்து சேஃப் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அந்த சேஃப் ஹவுஸ் தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா அவங்க மறைஞ்சிருந்து பார்க்க அந்த உருவம் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா அது அந்த இடத்த நெருப்பு வச்சுட்டு போயிருந்தது. லக்கிலி இவங்களோட சேஃப் ஹவுஸ் இருந்தது பங்கர்ல. அங்கிருந்து அவங்க அடுத்தது என்ன பண்ணணும்ட்டு திட்டமிட்டு இருந்தாங்க. ஃபாதர் தேடோரை எப்படி கொல்றதுன்ட்டு அவங்ககிட்ட சுத்தமா பிளான் இல்ல. இதனால ஓன்லைனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு செபாஸ்டியன் ஓன்லைனுக்கு கால் பண்ணா அந்த கால் ரீச் ஆகல. ஓன்லைன் என்னன்னா அப்படின்ட்டு இவங்களுக்கும் தெரியல. இதனால இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் கிட்மேனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஹாஃப்மேனுக்கு கால் பண்றாரு. அவளுக்கும் ரீச் ஆகல. இதனால அவர் அவங்க 2 பேரையும் தேடி அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் தேடி போன இடத்துல அவங்க 2 பேருமே இல்ல. ஹாஃப்மேனோட சிக்னல் மட்டும் அவர் கிடைக்க அதை கம்யூனிகேட்டர் மூலமா டியூன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஹாஃப்மேனை தேட ஆரம்பிச்சாரு. ஓன்லைன் என்னன்னா அப்படின்ட்டு சுத்தமா தெரியவே இல்ல. ஹாஃப்மேனோட சிக்னல்ஸ் மட்டும் தான் இவரு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா அவர் ஹாஃப்மேனோட குரல் கேட்க அந்த இடத்துல அவ அந்த மாஸ்க் மாட்டின புது ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அவனோட கட்டுப்பாட்டுல இருக்காத, கொஞ்சம் யோசி, இதுல இருந்து வெளியவான்ட்டு அவங்ககிட்ட இவ பேசிக்கிட்டு இருந்தா. அங்கதான் அவ இந்த மாஸ்க் மாட்டினவன் ஓனியல்ன்ற உண்மையை சொல்றா. ஓனியல்ல ஃபாதர் டோடோர் மனசை மாத்தி இப்படி ஆக்கிட்டான். ஃபாதர் தேடோர் தான் எனக்கான சேன பாதை காமிச்சாரு, இனிமே அவதான் எனக்கெல்லாம் அப்படின்னு செபாஸ்டியன் அவன் தாக்க முயற்சி பண்ணா. ஆனா செபாஸ்டியனும் சும்மா இல்ல, அவன் கூட சண்டை போறாரு. நேருக்கிறான்னு அவனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் இவரை பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா செபாஸ்டியன் அவனை வீழ்த்திடுறாரு. வீழ்த்தப்பட்ட ஓனில் தான் சுய கட்டுப்பாடுக்கு வந்திருந்தான். நான் பண்ணதுக்கு மன்னிச்சிரு, எல்லாத்துக்கு காரணம் அந்த ஃபாதர் தான். அவன் பேச்சு கேட்டு தான் இப்படி பண்ணேன். அவனை அழிக்கணும்னா இங்க ஒரு மிஷின் இருக்கு, இந்த மிஷினை கண்டுபிடி, அவனை அழிச்சிரு அப்படின்னு தன் கடைசி வார்த்தையை பேசிட்டு அந்த இடத்துலயே இறந்துடுறான். மறைக்கப்பட்ட அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்காக செபாஸ்டியன் ஹாஃப்மேனும் அங்கிருந்து கிளம்புனாங்க. அந்த மிஷின் எங்க இருந்து சொல்ற ஓனியல் இப்போ உயிரோட இல்ல. ஆனா அவனோட சிக்னல்ஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு செபாஸ்டியன் சிக்னல்ஸை ட்ராக் பண்றாரு. அது மூலியமா அந்த மிஷின் எங்க இருக்குதுன்றையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மிஷின் மூலியமா தான் அந்த ஃபாதர் தேடோர் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு தன்னை காப்பாத்தின டோரோஸ் என்ற பொண்ணு கால் பண்ணி வரும்போது வெடிமருள் எடுத்துட்டு வா, இந்த மிஷினை அழிச்சு அவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவளை வர சொல்றாரு. அவங்களும் இந்த மிஷினுக்கு பாம்பு வச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவனை வர வைப்போம் அப்படின்னு மொத்தமா பாம்பு வச்சு அதை அழிக்க முயற்சி பண்றாங்க. டோரஸ் பாம்பு வச்சு கவுண்டனை ஸ்டார்ட் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறா. நீ ஓகே தானே டோரஸ்? டோரஸ் எங்க போன நீ? அந்த மிஷின் வெடிச்சு முடிச்ச உடனே அவன் கூட இருந்த ஹாஃப்மேனும் டோரஸும் காணோம். இத்தனை நாள் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்த ஃபாதர் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தான். இவருக்கு ஏகப்பட்ட இலூஷன்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தான். எப்படி அவர் கஷ்டப்பட்டு இந்த இலூஷன்ஸ் இருந்து வெளியே வர அவருக்கு முன்னாடி அவ மகள் இருந்தா. லில்லி, வேண்டாம் லில்லி. இதோ இருக்கா பாரு உன் அருமை மகள். இதைதானே தேடிக் கொண்டிருந்தாய்? அப்பா, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். என்னை ஏன் காப்பாத்தல? இல்ல, நான் வேணும்னு உன்னை காப்பாத்தாம இல்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
இங்க நடக்கிறது எல்லாமே ஃபாதர் தேடோரோட இலூஷன்ஸ் தான். நீ என் கூட சேர்ந்துரு, அந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா அப்படின்னா இந்த மொத்த இடத்துக்குமே நான் தான் அதிபதி, என்னை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு இவர்கிட்ட ஆணவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். இதனால இவரை வழித்துற செபாஸ்டியன் கோபத்துல துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடுறாரு. ஏன் என்ன சுட்ட செபாஸ்டியன்? ஏன் ஏன் என்ன சுட்ட? நான் உன்னை சுடல. செபாஸ்டியன் கண்டுபிடிக்க தன்னோட வீட்டுல இருந்தாரு. தன் அன்பு மகளும் அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த இடத்துல தன் மனைவியான மயிரை எழுதி வச்ச லெட்டர் ஒன்ன படிக்கிறாரு. அங்கிருந்து அவருக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. தான் மனைவியை நான் நம்பி இருக்கணும், ரிப்போர்ட்ஸை வச்சு தான் பொண்ணு உயிரோட இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என் மனைவியை நானே உணர்ச்சியப்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல தான் மயிராவும் இருந்தா. அவகிட்ட இவர் மன்னிப்பு கேட்டாரு. அங்கிருந்து அவ புதிரா பேசும்பொழுதுதான் செபாஸ்டியனுக்கு உண்மையே புரிய வருது. இதெல்லாமே அந்த ஃபாதரோட வேலை. அவன் மறுபடியும் இலூஷனை தாங்கிட்டே காமிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட செபாஸ்டியன் அந்த இலூஷன்ல இருந்து வெளியே வராரு. ஆனா அந்த இடத்துல டோரஸ் இறந்து பிணமா கிடந்தா. செபாஸ்டியனை ஜாம்பிஸ் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு அவரோட உயிரை விட்டுட்டா. இது எல்லாத்தையும் ஹாஃப்மேன் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க டோரஸை நானே கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் குற்ற உணர்ச்சி பட்டான். ஆனா ஹாஃப்மேன், இதுதான் அவனுக்கு வேணும், நீ குற்ற உணர்ச்சி பட்டு மென்டலி பலவீனமாயிட்ட அப்படின்னா அதை வச்சு அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவான், ஓனில் மாதிரி நீயும் மாட்டிக்காத அப்படின்னு அவ சொல்ல இங்கிருந்து தான் அவன் அடிக்கிறதுக்காக 2 பேருமே களத்துல இறங்கினாங்க. வெளியே தூரத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பில்டிங்ல தான் அவன் இருப்பான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்தது. ஆனா அந்த பில்டிங்கை சுத்தி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நெருப்பை தாண்டி போறது முடியாதுன்றதுனால ஹாஃப்மேன் அவருக்கு ஒரு ஸ்டெபிலைசரை கொடுத்தா. இது மூலியமா ஏன் தப்பிச்சு போயிட முடியும், ஆனா இதை தனியாக அவனால் பண்ண முடியாது, கூட என்னோட உதவி வேணும் அப்படின்னு 2 பேருமே ஸ்டெபிலைசர் எடுத்துக்கிட்டு அவனை போட்டு தள்ள கிளம்புனாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புக்கு மத்தியில ஸ்டெபிலைசர் எடுத்துக்கிட்டு அவங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அவங்கள கொல்றதுக்காக ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அவங்கள துரத்திக்கிட்டு இருந்துச்சு. செபாஸ்டியன் கஷ்டப்பட்டு அவங்க வந்த எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு இதுக்கு மேல இந்த ஸ்டெபிலைசர் தாங்காது, இதோட பவர் குறையத்துக்குள்ள ஓடி ஆகணும் அப்படின்னு அந்த பில்டிங்கை நோக்கி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. செபாஸ்டியன் கஷ்டப்பட்டு அந்த பில்டிங் நெருங்க ஹாஃப்மேன் மட்டும் அதுங்கிட்ட மாட்டிக்கிறா. செபாஸ்டியன் அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அவ என் உயிர் முக்கியம் இல்ல, அவனை கொண்டுடு, அவளை விடாதேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹாஃப்மேனும் இறந்து போயிடுறா. இதாத்த காரணம் அந்த ஃபாதர் தேடோர் தான். அவனை அழிச்சாகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவன் இடத்துக்குள்ள நுழைகிறாரு. அவன் கோட்டைக்குள் நுழைஞ்ச செபாஸ்டியன் அவனை கொல்ல ஆயத்தமாக மறுபடியும் அவன் நினைவுகளை தூண்டி அவரை பலவீனப்படுத்த முயற்சி பண்றான். ஈவில் வித்தின் உன்ன நடந்த நினைவுகளை கொண்டு வரான். அங்க சந்திச்ச ஆபத்தான மிருகங்களையும் கொடூரமான ஆட்களையும் திரும்ப கொண்டு வரான். ஆனா செபாஸ்டியன் இதுக்கெல்லாம் அஞ்சற ஆள் இல்ல. அவன் அடிச்ச அடியில அந்த பூதங்களோட உருவத்துல இருந்த ஃபாதர் தேடோர் வீழ்த்தப்படுறான். ஓரளவுக்கு மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். செபாஸ்டியனை பார்த்து பயந்து ஓட, எவ்வளோ வச்சாலும் திரும்ப திரும்ப வர்றியடா, யாருடா நீ? உங்க அப்பனுக்கு அப்பன்டாண்ணா. மயிரா, அவ பாதுகாப்பா இருக்கணும். அவளை நான் காப்பாத்துவேன். அவளை அடையணும்னு நினைக்கிற எல்லார்கிட்ட இருந்தும். நீ செஞ்சிட்ட. தேடோர் செத்துட்டான். இப்ப வீட்டுக்கு போலாம் வா. வேண்டாம். இனி போரோட மொத்த சக்தியும் எனக்கு தான். லில்லி இப்ப பாதுகாப்பா இருக்கா. அவ எங்க இருக்கா? அவளை கூட்டுக்கிட்டு சீக்கிரமாக வந்து வெளியே போலாம். மயிரா, நீ என்ன பண்ற?
மோயிரா மோயிரா இடிஞ்சு கிடந்த அந்த வீடுகளுக்கு மத்தியில மைராவையும் தன் மகள் லில்லியையும் கண்டுபிடிக்கணும்னு செபாஸ்டியன் தேட ஆரம்பிச்சாரு. மைரா அங்க பல இடங்கள் நடந்துகிட்டு இருந்தா ஒரு வழியா அவர் மைராவை கண்டுபிடிச்சிடுறாரு. லில்லியை பிடிக்க இருந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. அவனை கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் லில்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, லில்லி என்கிட்ட கொடுத்துருன்னு அவர் கேட்டு பார்த்தாரு. ஆனா அவ இங்க இருந்து போயிடு, நான் லில்லியை உனக்கு கொடுக்க மாட்டேன், லில்லியை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன்னு இங்க இருந்து அவரை போக சொல்றா. நிறுத்து, இந்த நிறுத்தோட நான் சொல்றதை கேளு முதல்ல. மயிரா, என்ன ஆச்சு உனக்கு? உன்னால அது முடியும் மயிரா? என்னால முடியல. நான் லில்லியை பாதுகாக்கணும். நீ ஆளு செஞ்சிட்ட மயிரா. ஸ்டெஃபான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த தேவை நடத்த முடியாது. அவங்களாம் செத்துட்டாங்க. ஆமா, நல்லது. போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க செபாஸ்டியன், இப்போவே. இல்ல, உன்னியும் லில்லியும் இந்த மோசமான இடத்துல விட்டு போறதா இல்ல. செபாஸ்டியன் கண்ணுழிக்க ஒரு வினோதமான இடத்துல அவர் விழுந்து கிடந்தாரு. அங்கிருந்து அவர் எந்திரிச்சு லில்லியையும் தன் மனைவியையும் தேட ஆரம்பிக்க அந்த இடத்துல அவர் பலவிதமான நினைவுகளை பார்த்தாரு. இது எல்லாமே மைராவோட நினைவுகள். மைராவுக்கு கிட்மேன் மூலியமா மோபியஸ் குழந்தை கடத்தின விஷயம் தெரிய வருது. இவங்களுக்கு உதவ வந்தவன் தான் இந்த ஃபாதர் டோடோர். முதல்ல இவன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் உள்ள வந்திருக்கான். மைராவை ஸ்டெம்மோட கோரா வச்சுக்கிட்டு தன் மகன் லில்லிய விடுவிக்கிறதா அவங்க போட்ட பிளான். ஆனா வெளியுலகத்துல இருந்து ஸ்டெம்முக்குள்ள நுழைஞ்ச ஃபாதர் டோடோர் ஸ்டெம்மோட பவரை புரிஞ்சுக்கிட்டு லில்லியை அடைய முயற்சி பண்ணா. அவங்க கிட்ட இருந்துலாம் லில்லியை காப்பாறதுக்காக தான் மைரா இப்படி மாறிட்டா. கிட்டத்தட்ட வேற பர்சனாலிட்டி மாதிரி எல்லாமே தன் மகளை காப்பாத்துக்காக மட்டும்தான். செபாஸ்டியன் எங்கெங்கயோ தேடி தன்னோட மனைவிய கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நேரத்துல அவ சாந்தமா தான் இருந்தா. இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க மைரா? அது உங்களுக்கு புரியாது. இதுதான் நம்ம வாழ போற புது வீடு. லில்லி இங்கதான் பாதுகாப்பா சந்தோஷமா இருப்பா. இங்கதான் அவளுக்கு பயத்திலேருந்தும் வலியிலேருந்தும் விடுதலை கிடைக்கும். இல்ல மைரா, இது உண்மை இல்ல. வலிகளும் வாழ்க்கையில ஒரு அங்கம்தான். அதுதான் காதலும். அவ இங்கே இருந்தான்னு வச்சுக்கிய தினம் பயத்தோட வாழ ஆரம்பிப்பா. மற்றவங்கள மாதிரி நார்மல் வாழ்க்கையால வாழ முடியாது. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அவளை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு என்னாலதான் அவளை பார்த்துக்க முடியும். இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை வெளியுலகத்துக்கு போக விடு. நாம அது ஒன்னா சேர்ந்து செய்யலாம் மைரா. நம்ம மறுபடியும் ஒரு குடும்பம் வாழலாம்.
நான் யாரையும் அவளை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறதுக்கு விட மாட்டேன். வேண்டாம், சொல்றத கேள் மைரா. இப்போ நமக்கு டைம் இருக்கு, நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம். நான் லில்லியை இங்க விட்டுட்டு போறதா இல்ல. ப்ளீஸ். யார் முயற்சி பண்ணாலும் கொன்னுடுவேன். தயவு செஞ்சு இது மட்டும் என்ன செய்ய வச்சிடாத. அட கடவுளே, திடீர்னு மைரா ஒரு கொடூர மிருகமா மாறிட்டா. ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறி செபாஸ்டியனை கொல்ல முயற்சி பண்ணா. செபாஸ்டியன் தன் உயிரை காப்பாதுக்காக திருப்பி தாக்க ஆரம்பிச்சாரு. அந்த கொடூர மிருகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் தன் பங்குக்கு பல விதத்துல அவரை தாக்க ஆரம்பிச்சது. பல ஜந்துக்களை அமைச்சு அவரை கொல்ல முயற்சி பண்ணுச்சு. செபாஸ்டியன் எல்லாத்தையும் கொண்டு ஒரு வழியா அந்த மிருகத்தை கொன்னுடுறாரு. மைரா, கண்ணை தர, எழுந்துரு. என்னை மன்னிச்சிடு.
இது நான் வேணும்னே செய்யல. இல்ல, என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க செஞ்சது சரிதான். தேங்க்யூ. எனக்கு உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷம். நீங்க கண்டிப்பா நம்ம லில்லிய இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. லில்லி அங்கதான் இருக்கா, அந்த வீட்டில். நம்ம நேரம் வெளியே போயிடலாம். வா போலாம். அது ரொம்ப தூரம். என்னை விடுங்க. அவளை மட்டும், லில்லியை மாத்திரம் கூப்பிடுங்க. என்னை விட்டுருங்க. இல்ல, இன்னொரு வாட்டி ஒண்ணு பிரியறதா இல்ல. பிரிஞ்சுதான் ஆகணும். போங்க, நான் பின்னாடி வரேன். அங்க சந்திப்போம். லில்லிக்கு நீங்க இப்ப ரொம்ப தேவை. ப்ளீஸ் போங்க. செபாஸ்டியனும் அந்த வீட்டுக்குள் நுழைய, மறுபுறம் செபாஸ்டியன் லில்லியை கண்டுபிடிச்சதை மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிய வரல. அவன் எங்க போனான்றது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியல. அவனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல தான் இதுக்கு மேல செபாஸ்டியன் ஹெல்ப் நமக்கு தேவையில்லை. லில்லி கிடைச்சிட்டா ஸ்டெம் பழையபடி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். எல்லாத்தையும் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமே செபாஸ்டியன் நமக்கு தேவையில்லை, அவனை கொன்னுடுங்க அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் உத்தரவிடுறான். இதை கேட்டு கோவம் அடைஞ்ச கிட்மேன் துப்பாக்கி எடுத்து அவங்க கூட போராட ஆரம்பிச்சா. அவளை சொல்றதா நேரத்துல ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. அவங்க சுட்டு வீழ்த்திக்கிட்டு கிட்மேன் போராடிக்கிட்டு இருக்க, மறுபுறம் செபாஸ்டியன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி தூங்கிக்கிட்டு இருக்க லில்லிய தட்டி எழுப்புனாரு. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த தன் மகளை கையோட தூக்கிக்கிட்டு தான் கூட கூட்டிட்டு போக தயாரானாரு. வாசல்ல அவளோட மனைவி இருந்தா. நீ என் கூட வந்துரு, நம்மளால வெளியே போயிடலாம், திரும்பவும் ஒரு குடும்பமா ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு செபாஸ்டியன் ஏக்கத்தோட அவகிட்ட கேட்டாரு. ஆனா அவ இங்க நான் இருந்தாகணும், நான் இருந்தா மட்டும்தான் இவங்களால தப்பிச்சு போக முடியும், இதுவும் என்னோட பிளான்ல ஒரு பார்ட் தான், நான் அழியணும் இல்லையோ லில்லியை காப்பாற்றணும், அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு செபாஸ்டியனுக்கு முத்தமிட்டு வருத்தத்தோட வழி அனுப்பி வைக்கிறா. செபாஸ்டியனுக்கு ஒரு வழி இல்லாம லில்லியை தூக்கிட்டு வெளியே வர முயற்சி பண்ணாரு. மறுபுறம் கிட்மேன் அங்கிருந்த கதவை நேரத்தையும் அடைச்சிட்டு தன்னை எதிர்க்கிறவங்களை கொண்டுட்டு செபாஸ்டியனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அங்கிருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், உனக்கு என்ன பைத்தியமா, இதை பண்ணா கண்டிப்பா நான் செத்துருவ, கதவை உடைச்சிக்கிட்டு என் ஆளுங்க வர தயாரா இருக்காங்க, இதெல்லாம் ஏன் பண்றேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கிட்மேன் எதையுமே காதல போட்டுக்காம செபாஸ்டியனை காப்பாறதுக்காக முயற்சி பண்ணா. செபாஸ்டியன் இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய தயாராக அவருக்காக கதவு காத்துக்கிட்டு இருந்துச்சு. லில்லியை கூட்டிட்டு அவர் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள ஓடி வந்தாரு. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணும்னு முயற்சி பண்ணாரு. சிஸ்டம்ல செபாஸ்டியன் கான்சியஸுக்கு வர லோடிங் ஆகிட்டு இருக்க, மறுபுறம் கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வர ஆட்கள் தயாரா இருந்தாங்க. வாழ்வோ சாவோ துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு கிட்மேன் பதட்டத்தோட நின்னுகிட்டு இருக்க, அழிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துக்குள்ள இருந்து தன் மகளை தூக்கிக்கிட்டு செபாஸ்டியன் கஷ்டப்பட்டு அந்த கண்ணாடியை நெருங்க. நீ போ லில்லி, நீ தப்பிச்சு போயிடு. Lily, Sebastian, I love you so much. இனி நீ பாதுகாப்பா இருப்ப.
நீ செஞ்சிட்ட மாயரா, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். செபாஸ்டியன் கண்டுபிடிக்க லில்லியை விட காப்பாற்றணும் அப்படின்னு லில்லியை வெளியெடுக்க முயற்சி பண்றாரு. அந்த மிஷின்ல இருந்து லில்லிய கஷ்டப்பட்டு வெளியெடுக்கிறாங்க. லில்லியும் நல்லபடியா கண்டுபிடிச்சிடுறா. உண்மையிலே மயிரா சாதிச்சிட்டா. ஒரு தாயா இருந்து தான் குழந்தைய காப்பாத்திட்டா. ஆனா அவ்வளவுதான், யாராலையும் காப்பாற்ற முடியல. எது எப்படியோ ஒரு வழியா லில்லி பொழைச்சதை நினைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கைன்ற போராட்டத்தில் நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். இப்போ நான் வாழ்கிறது, இது எனக்கு கிடைச்சது ஒரு சான்ஸ். இது என்னோட செகண்ட் சான்ஸ். உண்மைதான், வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதும் முக்கியம். செபாஸ்டியன் அதை கரெக்டாக பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் இதுக்காக வாழணும்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இந்த பிஞ்சு முகத்தை பார்க்காம பல நாள் நான் தவிச்சிருக்கேன். இந்த செகண்ட் சான்ஸுக்கு காரணம் என் மனைவி மயிரா தான். அவள் என் கூட இல்லை அப்படின்னாலும் அவள் கொடுத்த இந்த வாய்ப்பை நிம்மதியாக வாழ நினைக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடியல் வந்துருச்சு. இதுதான் நான் வாழப்போகிற புது வாழ்க்கைக்கான ஒரு புதிய உதயம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த கேமோட கதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவ்வளோதான். ஈவில் வித்தின் 2க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. காரணம், இந்த டெவலப்பர்ஸ் வந்து ஈவில் வித்தின் 3 எடுக்காம விட்டாங்க. நானும் இப்போ வரும் அப்போ வெயிட் பண்ணி பார்த்தேன், கடைசி வரவே இல்லை. ஸோ வந்து பார்ட் 3 வந்துச்சு அப்படின்னா அதோட கதையை கண்டிப்பாக பார்க்கலாம். அதேமாதிரி பார்ட் 2 எங்கே போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி பழைய சேனலில் இருக்குது. போட்டோடைய கேமே திரும்பி போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது தேவையில்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தான் வேஸ்ட்டு. ஏன்னா தேவைப்பட்டால் ரீஅப்லோட் பண்ணுறேன். ரீஅப்லோட் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரீஅப்லோட் பண்ணி விட்றேன். அப்புறம் இதே மாதிரி என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டுறேன். பாய்.